இனிமேல் எங்களுக்கு RSS ஓட உதவி தேவை கிடையாது, பாஜக இனிமேல் தனித்து செயல்படும்னு பாஜகவினுடைய தலைவர் நட்டா இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. மிக விரிவான ஒரு பேட்டி. அதை படிச்சு பார்த்தா நமக்கு பல அதிர்ச்சியான தகவல்கள் உள்ள இருக்கு. பாஜக இரண்டா உடையறதுக்கான எல்லா சாத்தியங்களும் அந்த இன்டர்வியூல நட்டா சொல்லியிருக்காரு. இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில நேத்து பப்ளிஷ் ஆன அந்த இன்டர்வியூல அப்படி என்ன இருக்கு, அது ஏன் பிஜேபியினுடைய தலையெழுத்தையே மாத்த போகுது? மோடி மூன்றாவது முறை பிரதமராக வந்தால் RSS தடை செய்யப்படும் சிவசேனாவினுடைய தலைவர் உத்தவ் தாக்கரே வெளிப்படையா பேசியிருக்கார். எதுக்காக திடீர்னு RSS தடை குறித்து உத்தவ் தாக்கரே பேசினாரு? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? RSSக்கும் பிஜேபிக்குமான முரண்பாடும் சண்டையும் முத்துவதற்கான அடிப்படை காரணங்கள் என்னென்ன? குஜராத்திலிருந்து மிக முக்கியமான IAS அதிகாரிகள், குஜராத்தினுடைய பாஜகவினுடைய முன்னாள் முதலமைச்சர், இவங்களை எல்லாத்தையும் உத்தரப்பிரதேசத்துக்கு கொண்டு வந்து அங்க முதலமைச்சரா இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத்தை ஒட்டுமொத்தமா நீக்கிறதுக்கான பல வேலைகள் நடந்திருக்கு. இது குறித்து உத்தரப்பிரதேசத்தினுடைய தலைநகரான லக்னோல RSS அமைப்பினுடைய துணைத் தலைவர் தத்தாரே மிக ரகசியமான ஒரு கூட்டம் போட்டிருக்கார். அந்த 3 நாள் கூட்டத்தில் என்ன பேசப்பட்டது? யோகி, மோடி, அமித்ஷா குறித்து என்ன முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டது? இந்த முடிவுகளுக்கும் பாஜகவினுடைய எதிர்காலத்துக்கும் என்ன தொடர்பு? இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த தேர்தல்ல பாஜகவுக்கு ஆதரவா நாங்க களத்துல இறங்கி பிரச்சாரமே பண்ணலன்னு RSS அடிமட்ட தொண்டர்கள் தி பிரிண்ட் பத்திரிகைக்கு ஒரு டீடைலான இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. அந்த இன்டர்வியூல பல ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு. RSSக்கும் பிஜேபிக்கும் இடையில உத்தரப்பிரதேசத்துல கிரவுண்ட்ல என்ன நடந்துட்டு இருக்குது குறித்து மிக தெளிவா அந்த நேர்காணல்ல சொல்லப்பட்டிருக்கு. உண்மையிலே அந்த பிரிண்ட் பத்திரிகையில வந்திருக்கக்கூடிய நேர்காணல் என்ன, அதுல பேட்டி கொடுத்திருக்கக்கூடிய RSS தொண்டர்கள் யார், அவர்கள் கூறுவது என்ன? வணக்கம், இது சத்யராஜின் நேர்பட கேள். பாஜகவினுடைய தேசிய தலைவர் JP நட்டா இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகைக்கு ஒரு நேர்காணல் கொடுத்திருக்கார். அது மிக மிக விரிவான ஒரு நேர்காணல். அந்த நேர்காணல்ல பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கு. அவர் நேரடியாவே சொல்றாரு. அந்த இன்டர்வியூ எடுத்தது யார் அப்படின்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் மிக முக்கியமான பத்திரிகையாளர் லிஸ் மேத்யூ. அவங்க பல கேள்விகளை ரொம்ப ஷார்ப்பா நட்டா கிட்ட முன் வச்சிருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அடல் பிகாரி வாஜ்பாய் காலத்துல பிஜேபிக்கும் RSSக்குமான உறவு எப்படி இருந்துச்சு, இப்ப மோடி காலத்துல பிஜேபிக்கும் RSSக்குமான உறவு எப்படி இருக்கு அப்படிங்கறத நேரடியாவே கேட்கறாங்க. அப்படி அவங்க நேரடியா கேட்கும்போது நட்டா சில விஷயங்களை ஓப்பனாவே சொல்லிடுறாரு. அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு வளர்ச்சி தேவைப்பட்ட காலகட்டத்தில் RSS உதவி தேவைப்பட்டுச்சு, ஆனா இப்ப கிடையாது. இப்ப நாங்க தனித்துவமா இருக்கோம், நாங்க யாரை நம்பியும் கிடையாது. RSS ஒரு ஐடியாலஜிக்கல் ஃப்ரண்ட், அவங்க சோசியோ கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ் இருக்காங்க. அவங்களுடைய வேலை சமூக பண்பாட்டு தளத்துல தான், கொள்கை ரீதியானதான் அவங்களுடைய வேலை. நாங்க தான் பொலிட்டிக்கல் விங்கு, அரசியலை முடிவு பண்றது நாங்க தான். 140 கோடி மக்களுக்கும் இந்த பிஜேபி தான் முன்னணியில நிக்குது ஒரு தேர்தல் அரசியல் கட்சியா. அதனால பாஜக RSSல இருந்து தனித்து நிக்குது அப்படிங்கறத நேரடியாவே JP நட்டா சொல்றாரு. இது மட்டும் இல்லாம அந்த நேர்காணல்ல இன்னொரு ரொம்ப முக்கியமான நுணுக்கமான ஒரு கேள்வியை லிஸ் மேத்யூ கேட்கறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உத்தரப்பிரதேசனுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், அஸ்ஸாம் முதலமைச்சர் ஹிமான்ஸ் பிஸ்வா சர்மா, இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாஜக திருப்பி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா ஞானபாபி மசூதி இருக்கிற இடத்துல ஒரு கிருஷ்ணர் கோயில் கட்டப்படும், அதே மாதிரி மதுராவிலையும் ஒரு கிருஷ்ணர் கோயில் கட்டப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அங்க இருக்கக்கூடிய மசூதிகளை இடிச்சிட்டு நாங்க கோயில் கட்டுவோம், கிருஷ்ணருக்கும் அதே சமயத்துல ஹனுமனுக்கும் கோயில் கட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது குறித்து நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்கிறப்ப, இப்படி ஒரு அஜெண்டா பிஜேபிட்டே இல்லை அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் அவங்க தன்னிச்சையா பேசுறது, ரொம்ப எமோஷனலா அவங்க பாட்டுக்கு பேசிடுறாங்க அப்படின்னு சொல்லி நட்டா ஒரு வார்த்தை சொல்றாரு. இதை நாம ரொம்ப 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 கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று. ரெண்டாவது, இதனுடைய தொடர்ச்சியா இன்னொரு பதில் இருக்கு. 400 சீட்டு பிஜேபிக்கு கொடுங்க, அப்படி நீங்க பிஜேபிக்கு 400 சீட்டு கொடுத்தீங்கன்னா இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை நாங்க மாற்றுவோம் அப்படின்னு சில பிஜேபி தலைவர்கள் நேரடியாவே பேசுறாங்க. இது குறித்து உங்களோட பார்வைன்னு சொல்றப்ப, அப்படி எங்களுக்கு ஒரு ஐடியாவே கிடையாது அப்படிங்கிறாங்க. இது குறித்து நாங்க எங்கேயுமே பேசுனதில்ல. அண்ணல் அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்தை நாங்க மாற்ற மாட்டோம், அதை மாத்துறது எங்களுக்கு நோக்கமே கிடையாது அப்படின்னு அவர் இன்டர்வியூல சொல்றாரு. இந்த 2 பதிலும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அந்த 2 பதிலும் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, RSSக்கு ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. 1925 ஆரம்பிச்ச RSS வர 2025ஓட 100 ஆண்டுகள் ஆக போகுது. இந்த 100 ஆண்டுகள்ல RSS பல திட்டங்களை போட்டு வச்சிருந்தாங்க. அதுல காஷ்மீருடைய சிறப்பு அதிகாரம் ஆர்டிகல் 370 நீக்கணும், அதே மாதிரி
பாபர் மசூதியை இடிச்சிட்டு ராமர் கோயில் அங்க கட்டணும், இந்தியாவில் மாட்டுக்கறியை ஒட்டுமொத்தமா தடை பண்ணணும், இந்தியாவில் குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வரணும், இந்தியாவில் இஸ்லாமியர்களை அதிகமா குழந்தை பெத்துக்க விடாம புதுசா ஒரு பாப்புலேஷன் சட்டத்தை கொண்டு வரணும், இது மட்டும் இல்லாம யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வரணும், முத்தலாக் முறையை தடை பண்ணணும், இது மட்டும் இல்லாம காசி மதுரா இது மாதிரி மிக முக்கியமான ஸ்தலங்கள் இருக்கக்கூடிய மசூதிகளுக்கு பதிலாக கோயில் கட்டணும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ்னுடைய தொடர் அஜெண்டாக்கள். ஆர்எஸ்எஸ்க்கு இது மாதிரி பல வேலை திட்டங்கள் இருக்கு. இதை திரும்ப 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 யார் பேசிக்கிட்டே இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய கேரட்ஸ் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆர்எஸ்எஸ்ஸால் யாரெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்களோ அவங்க எல்லாருமே இதை பேசிக்கிட்டே இருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் ஆர்எஸ்எஸ்க்கு இன்னும் நிறைய அஜெண்டா இருக்கு. இந்தியாவில் மாநில அரசுகளே இருக்கக்கூடாது, இந்தியா முழுக்க ஒரே ஒரு தேர்தல் நடத்தப்படணும், இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கும் அதிகாரமே இருக்கக்கூடாது, இது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க மாநில கட்சிகளே இருக்கக்கூடாது, ஒட்டுமொத்தமா ஒரே கட்சியாக தான் இருக்கணும், அதாவது மத்தியில் ரெண்டு கட்சி தான் இருக்கணும், அதில் பிஜேபி ஒன்றா இருக்கணும், இன்னொரு மற்ற கட்சியாக இருக்கணும். அதாவது இந்தியாவில் ஒரு பிரசிடென்ட் ரூல் மாதிரி ஒரு சர்வாதிகார ஆட்சி முறை, அதில் 2 கட்சி மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிற பேட்டர்னை உருவாக்கணும் அப்படிங்கிறது பல நாள் ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு கனவாக தான் இருக்கு. ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர், ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்த ஆசிரியர் கோல்வால்கருடைய ஞானகங்கை புத்தகத்தை எடுத்து படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஏகாந்த அரசை உருவாக்கணும். இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்தை, இப்போ உருவாக்கியிருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் இது இந்து சமூகத்தை மேம்படுத்தாது, இந்தியாவில் ஒரு ஏகாந்த அரசை உருவாக்கணும், அதுக்கு புதிய அரசியலமைப்பு சட்டங்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லி தத்துவ ஆசிரியரான கோல்வால்கரே சொல்றாரு. யாருக்கு தத்துவ ஆசிரியர்? ஆர்எஸ்எஸ்க்கு. இந்த தத்துவங்களை தொடர்ச்சியா களத்துல பேசக்கூடிய ஆட்கள் யாருன்னா ஆர்எஸ்எஸ் காரங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா யோகி ஆதித்யநாத் கோர் ஆர்எஸ்எஸ் காரர். அதே சமயத்தில் இந்த ஹிமான்சு பிஸ்வா சர்மா அப்படிங்கிறவர் ஒரு காலத்தில் காங்கிரஸ்ல இருந்தவர். அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறதுனால அவர் ஒரு சந்தர்ப்பவாதியா மாறி ஆர்எஸ்எஸ்னுடைய எல்லா பிரச்சாரத்தையும் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வடகிழக்கு மாநிலத்தினுடைய அமித்ஷாவா நான் இருக்கணும், எனக்கு தொடர்ச்சியா பவர் இருக்கணும், அதுக்காக இந்துத்துவாவினுடைய எல்லா கொள்கையுமே ஏத்துட்டு அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய மவுத் பீஸா அவர் மாறி இருக்காரு. இது மட்டும் இல்லாம இவங்க எல்லாருமே பாஜகவினுடைய ஆட்களா இருந்தாலும் ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தை ஏதோ ஒரு வகையில உள்வாங்கி கொண்ட ஒரு ஆட்களா இருக்காங்க. இவங்க என்ன களத்தில் தேர்தல் களத்தில் பேசுறாங்க? 400 சீட்டு வந்தால் கான்ஸ்டியூஷனை மாற்றுவோம் அப்படிங்கிறாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மசூதிகள் இடிச்சுட்டு திருப்பி மதுராவிலையும் காசிலையும் கோயில் கட்டுவோங்கிறாங்க. இதை நட்டா எதிர்க்காரு, இதெல்லாம் நாங்கள் சொல்லலை அப்படிங்கிறாரு. அப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா, ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை, அதை பிரதிபலிக்கக்கூடிய ஆட்கள் பிஜேபி காரங்க பேசக்கூடியதை நட்டா நேரடியாகவே மறுக்கிறார். அதை அவரே சொல்றாரு. இந்த கான்ஸ்டியூஷன் குறித்து 400 சீட்டு வந்துச்சுன்னா நாங்கள் கான்ஸ்டியூஷன் மாற்றுவோம்னு சொன்ன மிக முக்கியமான பாஜக காரங்க இதை பேசினவங்களை கூப்பிட்டு நாங்கள் திட்டி இருக்கோம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நீங்க பேசக்கூடாதுன்னு நாங்க கண்டிச்சிருக்கோம்னு இந்த இன்டர்வியூல சொல்றாரு. அதுல குறிப்பா அவர் யார சொல்றாருன்னா லல்லு சிங் அப்படிங்கக்கூடிய ஃபைசாபாத்தினுடைய எம்பி அவர் பேசியிருக்காரு. அவர் கூப்பிட்டு நாங்க கண்டிச்சோன்னு சொல்றாரு. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஜோதிரா மித்ரா நாக்பூர்னுடைய எம்பி, இவரையும் நாங்க கண்டிச்சிருக்கோங்கிறாங்க. இவங்க எல்லாரும் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் ஹார்ட்கோர் கேண்டிடேட்ஸ். இவங்களை கொண்டு வரதுக்கு ஆர்எஸ்எஸ் பிளான் பண்ணுது. அப்போ ஆர்எஸ்எஸ் திட்டத்தை ஏன் பாஜக பேச மறுக்குது, இல்ல ஆர்எஸ்எஸ் காரங்க பேசும்போது அதை ஏன் பாஜக எதுக்குது அப்படின்னா, இப்போ மதவாதத்தை பேசினா நமக்கு ஒரு ஓட்டு கூட வராது அப்படின்னு பிஜேபிக்கு தெரிஞ்சிருச்சு. கடந்த ஒரு மாசமா இந்தியா முழுக்க பிரச்சாரம் பண்ண மோடி எல்லா இடத்துலயுமே மதவாதத்தை பேசி இன்னைக்கு அது ஒரு பெரிய பேக் ஃபயரா மாறி அவரோட ஓட் பேங்கே சரிஞ்சு கிடக்குது. இந்த நேரத்தில் நான் அரசியலமைப்பு சட்டத்தை மாத்துவேன், மசூதி இடிச்சுட்டு கோயில் கட்டுவேன், இப்படி எல்லாம் பேசினா இந்துக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. இந்தியாவில் படித்த நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அப்படிங்கிறதுனாலதான் பிஜேபிக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் வாய்ஸ் எல்லாத்தையும் சைலண்ட் ஆக்குறாங்க. இதைத்தான் ஜாடமாடியா அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில இருந்து வந்தோன்னு சொன்னாரு. திருப்பி பிஜேபி ஜெயிச்சு வந்தாங்க அப்படின்னா யோகி ஆதித்யநாத்தை இல்லாம பண்ணிடுவாங்க அப்படின்னாங்க. ஏன்னா யோகி ஆதித்யநாத் ஆர்எஸ்எஸ் மிக முக்கியமான ஒரு கேடட். அவர் ஏற்கனவே பாத்தீங்கன்னா மோடியோட ரொம்ப க்ளோஸா இருந்தவர்னு சொல்லப்பட்டாலும் அவரை அடுத்த பிரதமரா ப்ரமோட் பண்றதுக்கான வேலைகள் ஆர்எஸ்எஸ் முயற்சி பண்ணாங்க. அப்படி முயற்சி பண்ணும்போது அவருக்கு ஒரு மிகப்பெரிய செக் வச்சது 2021 யாருன்னா இதே பிஜேபி மோடி குரூப் தான் வச்சாங்க. அவர் கொரோனா காலகட்டத்தில் உத்தரப்பிரதேசில் ஒழுங்கா நிர்வாகம் பண்ணலை அப்படின்னு சொல்லி அவர் மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சு ஆர்எஸ்எஸ் என்கொயரி பண்ணுச்சு. இதெல்லாமே உள்ள திரைமறைவில் நடந்த ஒரு என்கொயரிகள். என்னடா மக்கள் மேல ஆர்எஸ்எஸ்க்கு இவ்வளவு அக்கறையா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. யோகி ஆதித்யநாத்தை அவர் மோடி கூட க்ளோஸா இருக்கார் அப்படிங்கிறதுக்காக ஆர்எஸ்எஸ் சில செக்குகளை வைக்கிறதுக்கு ஆரம்பத்தில் சில முயற்சிகளை பண்ணாங்க. கடந்த 2021 உத்தரப்பிரதேசில் ஆர்எஸ்எஸ் மூத்த தலைவர் தத்தேராயா அவர் நேரடியாகவே லக்னோவில் போய் உட்கார்ந்து ஒரு 3 நாள் யோகி ஆதித்யநாத் டீம் கிட்ட பேசி சில வேலைகளை செஞ்சாரு. அப்படி செய்யறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் மோடி தன்னோட கையாளா இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி குஜராத்திலிருந்து
அவர் தூக்கிட்டு வந்து உத்தரப்பிரதேசல உட்கார வச்சு அவரை துணை முதலமைச்சராக்கிறதுக்கான எல்லா வேலையும் அவர் செஞ்சார். ஏன்னா யோகி ஆதித்யநாத்தினுடைய நிர்வாகம் ஜீரோ, அது எஃபிஷியன்ட்டா இல்ல. அதனால தன் கட்டுப்பாட்டில் கூட ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை கொண்டாந்து கேபினெட் அமைச்சராக்கிறதுக்கான எல்லா வேலையும் அவர் செஞ்சாரு. இப்ப யோகி ஆதித்யநாத்தே மோடி மேல கடுப்பாயிட்டார். இந்த சூழ்நிலை தான் பாத்தீங்க அப்படின்னா அப்ப துணை முதலமைச்சர் இருந்த தினேஷ்குமார் சர்மாவா இருந்தாலும் சரி, கேசவ் பிரசாத் மௌரியா, இவங்க எல்லாருமே இதை கடுமையா எதிர்த்தாங்க. அந்த சூழ்நிலையில் தான் ஆர்எஸ்எஸ் ஜெனரல் செக்ரட்டரி தத்தாரேயா நேரா போய் உட்கார்ந்து யோகி ஆதித்யநாத் எல்லாத்தையும் உட்கார வச்சு என்ன நடக்குது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணாரு. உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிற ஒரு மாநிலத்தில் குஜராத்தை சார்ந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை முதலமைச்சராக்கிறதுக்கான எல்லா வேலையும் மோடி செஞ்சார். இதே சமயத்தில் இன்னைக்கும் உத்தரப்பிரதேசனுடைய மொத்த கட்டுப்பாட்டையும் கையில வச்சிருக்கிறது யாருன்னா இன்னைக்கு உத்தரப்பிரதேசனுடைய கவர்னரா இருக்கிறவங்க. அவங்க பேர் என்னன்னா ஆனந்த் தீபன் சிங். இந்த ஆனந்த் தீபன் சிங் வேற யாரும் கிடையாது. 2014 மோடி குஜராத்தினுடைய முதலமைச்சரா இருந்து தன் பதவியை நீக்கிட்டு இந்தியாவுடைய பிரதமரா மாறாரு பாத்தீங்களா. இந்த காலகட்டத்தில் தன்னுடைய நம்பிக்கைக்குரிய நபராக இந்த ஆனந்த் தீபன் சிங் தான், இந்த அம்மாவை தான் குஜராத்தினுடைய முதலமைச்சரா மோடி ஆக்கினார். அந்த அளவுக்கு மோடிக்கு இந்த அம்மாவுக்கும் நெருக்கம். அவங்க மோடியினுடைய தீவிர விசுவாசி. குஜராத்ல பாஜகவினுடைய மிக மிக முக்கியமான ஒரு தலைவர். அவங்கள குஜராத்தினுடைய முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்கி நேரடியாக கொண்டாந்து உத்தரப்பிரதேசனுடைய கவர்னர் ஆக்கினாங்க. எதுக்காக அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தை நேரடியாக தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்காக மோடி இந்த வேலையை செஞ்சாரு. இதுக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா யோகிக்கும் மோடிக்கு இடையில ஒரு மிகப்பெரிய கிளாஷ் உருவாச்சு. அதுக்கு பிறகு யோகி ஆர்எஸ்எஸ் ஓட மிக மிக நெருக்கமா போக ஆரம்பிச்சார். அதுல இருந்தே பாத்தீங்கன்னா 21 இருந்தே பாத்தீங்கன்னா அதிகமா என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா அடுத்த இந்தியாவினுடைய பிரதமர் யோகியா வருவாரு அப்படின்னாங்க. அதே சமயத்தில் அடுத்த இந்தியாவினுடைய பிரதமராக மகாராஷ்டிராவை சேர்ந்த நிதின் கட்காரி வருவாரு, இல்லனா ஃபட்னாவிஸ் வருவாரு, இப்படி எல்லாம் பேசப்பட்டுச்சு. இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நிதின் கட்காரியினுடைய துறை, அவர் வந்து ஹைவேஸ் மினிஸ்டர். ஹைவேஸ் மினிஸ்டருடைய டிபார்ட்மெண்ட்ல நிறைய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சிஏஜி அறிக்கை வெளியே வந்து பல கோடி, அதாவது பல லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்கிறதாக திடீர்னு தகவல் வெளியே வந்துச்சு. அந்த அறிக்கை முழுக்க அரசாங்கத்தினுடைய அறிக்கையாக வெளியே வந்துச்சு. இதை வெளியிட்டதே பிஜேபியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நட்டா, மோடி, அமித்ஷா, இந்த டீம் தான் நிதின் கட்காரியை ஓரங்கட்டுறதுக்காக பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சர்ச்சை ஏற்பட்டுச்சு. அதுக்கு பிறகு நிதின் கட்காரி வாயே பேசல, அமைதியா ஒதுங்கிட்டாரு. ஏற்கனவே மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சராக இருந்த ஃபட்னாவிஸை தூக்கி அடிச்சு டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆக்குனாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஆர்எஸ்எஸ் ஆல அடுத்த பிரதமராக நியமிக்கிறதுக்கான எல்லா பவர்ஃபுல் லாபியும் பண்ணவங்க தான். ஆனா இவங்க ரெண்டு பேர்த்தையும் மோடி, அமித்ஷா ஓரம் கட்டிட்டாங்க. அடுத்தது யோகியை ஓரம் கட்டுறதுக்காகவே குஜராத்திலிருந்து ஒரு டீமை கொண்டு வந்து உத்தரப்பிரதேசத்தில் வச்சு உத்தரப்பிரதேசத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தார் மோடி. அதுக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா இந்த சண்டை உச்சபட்சமா மாறுது. அவரை வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆக்க கூடாதுன்னு யோகி நேரடியாவே சண்டை போடுறாரு. கடைசியில் அவர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆக்கப்படல. ஆனா இன்னைக்கும் உத்தரப்பிரதேசனுடைய ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் உத்தரப்பிரதேசனுடைய கவர்னர், அந்த அம்மா வந்து குஜராத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், மோடியினுடைய தீவிர விசுவாசி, அவங்க தான் பாத்துக்கிறாங்க. அப்ப இது எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா என்ன சொல்ல வருது அப்படின்னா பிஜேபி மோடி அமித்ஷாங்கிற ஒரு தலைமைக்குள்ள இறுகமா நிக்குது. இன்னொரு பக்கம் பிஜேபி ஆர்எஸ்எஸ், இது மோடி அமித்ஷா அல்லாத பிஜேபி ஆர்எஸ்எஸ், இது தனியா இறுகி நிக்குது. இந்த சண்டை முழு வேகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த 24 தேர்தல்ல மோடி அமித்ஷா டீமுக்காக, இந்த பிஜேபிக்காக களத்துல நாங்க பிரச்சாரமே பண்ணலன்னு ஆர்எஸ்எஸ் காரங்க தி பிரிண்ட் பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய இந்திர பூபேந்தர் சிங் அப்படிங்கிற ஒருத்தரும், நிதிஷ்குமார் சுக்லா அப்படிங்கிறவரும் பிரிண்ட் பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பேட்டியில் அவங்க தெளிவா சொல்றாங்க, இந்த பிஜேபி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு ஆர்எஸ்எஸ் தொண்டர்களை மதிக்கிறது இல்ல. லோக்கல் பாடி எலெக்ஷனா இருக்கட்டும், இல்ல ஸ்டேட் லெவல் நடக்கிற எம்எல்ஏ எலெக்ஷனா இருக்கட்டும், இல்ல எம்பி எலெக்ஷனா இருக்கட்டும், ஆர்எஸ்எஸ் சார்ந்த யாருக்குமே முன்னுரிமை கொடுக்கப்படல. எங்களை எல்லாத்தையுமே ஓரம் கட்டிட்டாங்க. இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்புக்காக நாங்க போராடி எஃப்ஐஆர் வாங்கி எவ்வளவோ வேலைகளை செஞ்சிருக்கோம். ஆனா எங்களுடைய வேலைகளை, எங்களுடைய தியாகங்களை எதையுமே மதிக்காம பிஜேபி ஒரு தனித்த லாபியா மாறிடுச்சு. நாங்க இங்க வேலை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கோம். கொரோனா காலத்தில் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். இங்க விலைவாசி உயர்ந்து நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். இவ்வளவு கஷ்டத்தையும் தாண்டி தான் நாங்க ஆர்எஸ்எஸ் ஆதரிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா பிஜேபி காரங்க இந்த ஆர்எஸ்எஸ் காரங்களை பொருட்டாவே மதிக்கல. அதனாலதான் இந்த தடவை தேர்தல் பிரச்சாரத்துல நாங்க வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்ணோம். ஆனா பிஜேபிக்கு பிரச்சாரம் பண்ணல, ஓட்டு போடுங்கன்னு மட்டும் தான் பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா அந்த பிரிண்ட் பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வேற சொல்றாரு. குறிப்பா அவர் என்ன சொல்றாருன்னா, உத்தரப்பிரதேசத்துல கான்பூர் பகுதியில் நீத்து சிங் அப்படிங்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் ஆதரவு பெற்ற ஒரு கேண்டிடேட்டை நிக்க வைக்கணும்னு நாங்க சொல்றோம். ஏன்னா அவங்க தாத்தா தான் கான்பூர்ல ஆர்எஸ்எஸ் உருவாக்குனவர். ஆனா அவரை இவங்க கொண்டு வராம ரமேஷ் அஸ்வாதி அப்படிங்கக்கூடிய முன்னாள் பத்திரிகையாளர், இவர் மோடி அமித்ஷாவோட ரொம்ப க்ளோஸ் அப்படிங்கறதுக்காக இவங்களுக்கு எம்பி சீட் கொடுத்து வச்சிருக்காங்க. இதை நாங்க ஏத்துக்கல, அவங்களுக்கு ஆதரவா நாங்க பிரச்சாரம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி கேரட்ஸ் நேரடியாக சொல்றாங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசல ஜான்பூர் பகுதியில் பாத்தீங்கன்னா ஞான பிரகாஷ் சிங் அப்படிங்கக்கூடிய மிக முக்கியமான ஆர்எஸ்எஸ் தலைவர். இவர் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், அதே சமயத்தில் ஆர்எஸ்எஸ் அனுதாபி. ஆர்எஸ்எஸ் அந்த மாநிலத்தில் கட்டப்பட்ட ஹெட் குவார்ட்டர்ஸ், கட்டிடங்கள், நிலங்கள், இது எல்லாமே அவர் கொடுத்தது தான். இது மட்டும் இல்லாம ராமர் கோயில் கட்டுறதுக்கு மிகப்பெரிய நிதியை கொடுத்திருக்காரு. இவர் ஆர்எஸ்எஸ் தீவிர விசுவாசி, இவங்க குடும்பமே விசுவாசி. இவருக்கு எம்பி சீட் கொடுங்க, அவருக்கு நிக்க வச்சு ஜெயிக்க வைங்கன்னு சொன்னா இவங்களை செய்யாம காங்கிரஸ்ல இருந்து வந்த கிருபா சங்கர் அப்படிங்கிற ஒரு மகாராஷ்டிராக்காரரை எங்க பகுதியில் கொண்டு நிக்க வச்சிருக்காங்க.
இவங்களுக்கு நாங்க ஏன் போய் ஓட்டு கேட்கணும்? இவர் ஆர்எஸ்எஸ் காரரே கிடையாது. இவர் ஒரு காலத்துல காங்கிரஸ்ல இருந்தவர், ஒரு மினிஸ்டரா கூட இருந்திருக்காரு. ஸோ இப்படி ஆர்எஸ்எஸ் காரங்களை கிரவுண்ட் லெவல்ல இவங்க மதிக்கவே இல்லை, எங்களை ஒட்டு மொத்தமா புறக்கணிச்சிட்டாங்க, அதனால நாங்க வந்து கிரவுண்ட்ல வேலை செய்ய மாட்டோம்னு நேரடியாவே இந்த பிரிண்ட் பத்திரிகைக்கு ஆர்எஸ்எஸ் உடைய பிரச்சாரங்கள் சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு செட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எம்எல்ஏ ஆக்கணும், எம்பி ஆக்கணும், லோக்கல் பாடியில பிரசிடென்ட் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய அஜெண்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம பிஜேபி யாரையாவது ஆக்குனாலும் அவங்க ஆர்எஸ்எஸ் அப்ரூவல் வாங்கி தான் அது நடக்கணும் அப்படிங்கிறது தான் செட்டப்பே. இந்த செட்டப்பை எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு பிஜேபி தனித்துவமா நின்று ஆர்எஸ்எஸ்க்கு எங்களுக்கும் நிர்வாக ரீதியா எந்த சிக்கல் இல்லை, தத்துவத்தை நாங்க எடுத்துக்கிறோம், நிர்வாகமா நீங்க வேற நாங்க வேறங்கிற இடத்துக்கு பிஜேபி அமித்ஷா மோடி டீம் நகர்ந்திருக்கு. இதைத்தான் நட்டா நேரடியாவே இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில சொல்ல வர்றாரு. இவ்வளவு நேரம் நம்ம சொன்ன எல்லா தகவலையும் நீங்க எதோட பொருத்தி பார்க்கணும் அப்படின்னா, நட்டா இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை கொடுத்த இன்டர்வியூ தான். நாங்க ஆரம்ப காலகட்டத்தில் சங்கத்தினுடைய உதவி எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, அதாவது ஆர்எஸ்எஸ் தேவைப்பட்டுச்சு, அது நாங்க வளர்ந்த காலகட்டம். இப்ப நாங்க வளர்ந்துட்டோம், எங்களுக்கு தனித்துவமான முடிவுகள் எடுக்க முடியும், எங்களால தனித்துவமா எல்லா வேலையும் செய்ய முடியும் அப்படின்னு எந்த இடத்துல சொல்றாரு அப்படின்னா, இந்த கேண்டிடேட்ஸ் நிறுத்தினாங்க பாத்தீங்களா, எம்எல்ஏ எம்பில இருந்து லோக்கல் பாடி பஞ்சாயத்து பிரசிடென்ட்ல இருந்து இந்த கேண்டிடேட்ஸ் நிறுத்துறது எல்லாத்தையும் நீங்க முடிவு பண்ணக்கூடாது, அதை நாங்க பாத்துக்குவோம். நீங்க சித்தாந்த ரீதியா பேசுறீங்களா, சமூக ரீதியா பிரச்சனைகளை பண்றீங்களா, அதை பண்ணிட்டு போங்க. ஆனா பிஜேபியினுடைய அதிகாரத்தில் யார் எம்பியா வரணும், யார் எம்பியா வரக்கூடாது, யார் தலைவரா வரணும், யார் பிரதமர் கேண்டிடேட்டா வரணும் அப்படின்னு பிஜேபிக்குள்ள ஆர்எஸ்எஸ் வரக்கூடாது. ஏன்னா இது உங்களுடைய பொலிட்டிக்கல் விங்கு, இதனுடைய தலைவர்கள் நாங்க தான் அப்படின்னு நேரடியாவே நட்டா ஆர்எஸ்எஸ் ஒரு எச்சரிக்கை வர்றாரு. இதைத்தான் ஆர்எஸ்எஸ் பேசிக் கேடட்ஸும் இந்த பிரிண்ட் பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க. இதை எல்லாத்தையுமே உறுதிப்படுத்துற மாதிரி மகாராஷ்டிராவினுடைய சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே நேரடியாவே பிரச்சாரத்தில் பேசுறாரு. பிஜேபி ஜெயிச்சு 3வது முறை மோடி பிரதமர் ஆனால் ஆர்எஸ்எஸ் அவர் தடை பண்ணுவார் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு இதை கேட்கும் போது ரொம்ப அதிர்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு. என்ன அப்படின்னா, எப்படியும் மோடி ஜெயிச்சு திருப்பி பிரதமரால வரப்போறது கிடையாது. ஆர்எஸ்எஸ் பேன் பண்ற இடத்துக்கு பிஜேபி வருங்கிற ஒரு நெருக்கடி இருக்கு பாத்தீங்களா, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நிர்வாக சண்டைகள், அந்த நிர்வாக சண்டையை வெளியில போட்டு உடைச்சிருக்காரு. ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொன்னாரு, திருப்பியும் பிஜேபி ஜெயிச்சா மோடி பிரதமர் ஆக மாட்டாரு, அவருக்கு பதிலாக அமித்ஷா தான் ஆவார்னு அவர் சொன்னாரு. ஏன்னா 75 வயசான உடனே பிஜேபியினுடைய தலைவர் பதவியில் இருக்கவங்க எல்லாத்துமே ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிருவாங்க. அது சட்டத்திட்டத்திலே இருக்கு, இதுல கட்சியினுடைய சட்டத்திட்டத்தில் இருக்கு. அதன் அடிப்படையில் மோடி 2025ஓட அவருக்கு 75 வயசு ஆகுது, அவர் போயிடுவாரு அப்படின்னு நேரடியாவே அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னார். அதுக்கு பிறகு அமித்ஷா தான் வரப்போறாரு, மோடி கேரண்டி எல்லாம் கிடையாது தம்பி, இது அமித்ஷாவுக்காக பிரச்சாரம் நடந்துட்டு இருக்குனாரு. உடனே பதறி போய் அமித்ஷா பேட்டி கொடுத்தாரு. இல்ல 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 மோடி தான் 3வது டேர்மும் இந்தியாவுக்கு பிரதமராக இருப்பார், பிஜேபியில் அப்படியெல்லாம் ஒரு சட்டம் கிடையாது அப்படின்னு அவர் நேரடியா சொன்னாரு. இதே கருத்தை இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில நட்டா சொல்லியிருக்காரு. அப்படியெல்லாம் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கிடையாது, யார் சொன்னது, மோடி தான் 3வது டேர்ம் இந்தியாவுக்கு பிரதமராக இருப்பாரு அப்படின்னு அவரும் சொல்றாரு. அதுக்கு பிஜேபி ஜெயிக்கணும், அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதா இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் களத்தினுடைய நிலவரமே. அப்ப இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா எடுத்து வச்சு பார்க்கும்போது, கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்காக மோடி அமித்ஷா ஆர்எஸ்எஸ் பகைச்சிட்டாங்க. ஆர்எஸ்எஸ் எல்லா சித்தாந்தத்தையும் இந்த அரசாங்கத்தை பயன்படுத்தி, அரசாங்கத்தினுடைய திட்டங்களை பயன்படுத்தி, அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவுகளை பயன்படுத்தி, அரசாங்கத்தினுடைய நிர்வாகங்களை பயன்படுத்தி, அரசாங்கத்தினுடைய அனைத்து இன்ஸ்டிடியூஷனையும் பயன்படுத்தி ஒன்னொன்னா செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மோடி அமித்ஷா குரூப் பிரதமர் அப்படிங்கிற பதவிக்காக, பிஜேபி அப்படிங்கக்கூடிய கட்சி தலைமையினுடைய அதிகாரத்துக்காக தன்னுடைய சொந்த அமைப்பான ஆர்எஸ்எஸ் கலட்டி விட்டுட்டாரு. மேபி 3வது ஒரு ஜெயிச்சா ஆர்எஸ்எஸ் தடை பண்ற அளவு கூட போவாருன்னு தான் உத்தவ் தாக்கரே சொல்றாரு. இது மட்டும் இல்லாம கூடுதல் செய்தி என்ன அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் குறிப்பா உத்தரப்பிரதேசத்துல எந்த கிரவுண்ட்லயுமே பிஜேபிக்கு ஆதரவாக வேலை செய்யவில்லை. ஏன்னா அவங்களுடைய கேண்டிடேட்ஸ் அவங்க நிறுத்தல, அதனால நாங்க வேலை செய்யலன்னு ஓப்பனாவே கேரட்ஸ் பிரிண்ட் பத்திரிகை பேட்டி கொடுத்திருக்காங்க. அப்போ பாஜகவினுடைய கோட்டைன்னு கருதக்கூடிய உத்தரப்பிரதேசம் ஒட்டு மொத்தமா வாஷ் அவுட் ஆக போகுது. 80 தொகுதிகள்ல 20 தொகுதி கூட பாஜக ஜெயிக்க போறது கிடையாது. அங்க இந்தியா கூட்டணி சமாஜ்வாதி பார்ட்டி மிகப்பெரிய வெற்றி அடைய போகுது. அப்ப ஜூன் 4ஆம் தேதி வரக்கூடிய ரிசல்ட்ல இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கைவிட்டது ஒரு 30-40% மிக முக்கியமாக பிரதிபலிக்கும். ஒரு பக்கம் ராகுல் காந்தியினுடைய எழுச்சி இந்தியா கூட்டணியை எந்த அளவுக்கு பலப்படுத்தி இருக்கோ, அதே அளவுக்கு ஆர்எஸ்எஸ் கைவிட்டதுல பாஜகவுக்கு ஒரு பேக் ஃபயரும் ஆயிருக்கு. ஏன்னா பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ் கிரவுண்ட் ஒர்க் ஒரு மிகப்பெரிய பலம் தான். அந்த பலத்தை பாஜக இழந்திருக்கு. இந்த தேர்தலில் பாஜக ஒட்டுமொத்தமாக தோல்வி அடைய போகுது. அது பாஜக தோல்வி அடைகிறதோட நிறுத்த போறது கிடையாது. பிஜேபிங்கிற கட்சியை 2ஆக பிளக்க போறாங்க. ஒன்னு மோடி அமித்ஷாவினுடைய டீம், அவங்களுக்கு ஆதரவா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாம் பாஜக இருக்க போறாங்க. இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ் அடிப்படை உறுப்பினர்கள் ஆர்எஸ்எஸ்க்காக காலங்காலமா வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு குரூப். ஏன் இந்த பிரிவு கண்டிப்பா நடக்கும் அப்படின்னா,
வர 2025ல RSS அமைப்பினுடைய 100வது ஆண்டு செலிப்ரேட் பண்ண போறாங்க. அது இந்தியா முழுக்க மிகப்பெரிய லெவல்ல பண்ணணும்னு அவங்க ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. அதுதான் பிளான் 2025. இந்த பிளான் 2025 RSS நடைமுறைப்படுத்தும் போது மோடி, அமித்ஷா அப்படிங்கக்கூடிய அதிகார குழு பாஜக இருக்கக்கூடாது. பாஜக அப்படிங்கிற பொலிட்டிக்கல் விங் தன்னுடைய ஒட்டுமொத்த கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும் அப்படிங்கிற திட்டம் அவங்களுக்கு இருக்கு. அதை நோக்கி தான் இந்த RSS அமைப்பு போயிட்டு இருக்காங்க.